வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னால சேமிக்கவே முடியல. எனக்கு நெறையவே செலவு இருக்கு. செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட செலவு வந்து என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத நெறைய பேர் சொல்லி நாம கேட்டுருக்குறோம். ஆனா, அந்த செலவ உங்களால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸ வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து நெறைய விஷயங்கள், அதாவது நெறைய பேர் வந்து அத மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்மளாலயும் அதே மாதிரி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணி, ரொம்ப செலவாளிங்களா இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் நான் கொஞ்சம் சொல்லப் போறேன். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய செலவ கட்டுப்படுத்தி, எப்படி அவங்க நெறைய சேமிச்சு, நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது. ஸோ முதல்ல வந்து அ ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாச ஸ்டார்ட்டிங்லேயுமே அவங்களுடைய வருமானம் இல்லாட்டினா சம்பளம் வந்த உடனேவே அவங்க சேவ் பண்ணுறதுக்கு, அதாவது சேமிக்கிறதுக்காக என்ன டார்கெட் வச்சுருக்கிறாங்களோ, இப்போ ஒரு 30% அவங்க சேமிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 30% ஆஃப் அவங்களுடைய வருமானத்தை வந்து அப்படியே எடுத்து அவங்க மந்த் ஸ்டார்ட்டிங்லேயே சேவிங்ஸில் போட்டுருவாங்களாமா. எதிர் அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாற்றி வச்சுருவாங்களாம். இல்லாட்டினா வந்து அதுக்காக சேவிங்ஸ் ஜார் அப்படிங்கிற ஒன்று வச்சுப்பாங்களாம். ஸோ அதில் வந்து அந்த கேஷை வந்து போட்டு வச்சுருவாங்களாம். ஸோ அதை அதுக்கப்புறம் வந்து அவங்க செலவுக்காக டச் பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ மிச்சம் இருக்கிற காசை வச்சு தான் மந்த் ஃபுல்லாக அவங்களுடைய செலவுகள பண்ணுவாங்களாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த சேமிக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனே அவங்களுக்கு இருக்காது மாதம் ஃபுல்லாவே. மாதம் கடைசி ஆகும்போ நம்மக்கிட்ட சேமிக்கிறதுக்கு காசு இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா முதல் செலவே அவங்க பண்ணது வந்து சேமிப்பு தான். ஸோ ஜாப்பனீஸோட முதல் செலவே சேமிப்பா தான் அவங்க வச்சுப்பாங்க. இதனால அவங்களோட சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் ஸ்டார்ட்டிங்கில போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சேமிப்ப வந்து மந்த் ஸ்டார்ட்டிங்லேயே பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் உங்களுடைய சேமிப்பு எப்படி வளர்ந்துட்டே போகுது அப்படிங்கிறது. 2வது ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, அவங்க ஒரு பொருள வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே வாங்க மாட்டாங்களாம். மறுநாள் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்களாமா. நெக்ஸ்ட் டே வாங்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த ஒரு நாளுக்குள்ளாடி அந்த பொருள் வந்து அவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது அவங்களோட மைண்டே டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ மைண்டே வந்து யோசிச்சு 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 ஸோ அது ரொம்பவே பெனிஃபிஷியலான ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நெக்ஸ்ட் டே போய் வாங்கிடுவாங்களாம். சப்போஸ் வந்து அந்த பொருள வந்து அவங்க மறந்தே போயிடுவாங்க. தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டே வாங்க மாட்டாங்க. பட் இதுக்கெல்லாத்துக்கும் மேல வந்து கண்டிப்பா அந்த பொருள் தேவையான ஒரு பொருள் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டே போய் வாங்கிடுவாங்களாம். இதனால தேவையில்லாத பொருள் வந்து அவங்க வீட்ல சேர்றத வந்து அவங்க தடுப்பாங்களாமா. இதனால காசும் மிச்சமாகும். அவங்களுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஃப்யூச்சர்ல வராது. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். அது ஜாப்பனீஸோட பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லயும் இது வந்து ஒண்ணு மினிமலிசம் மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஆஃபர், டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் குடுக்குறாங்க அப்படின்னா, அதில கண்டிப்பா அவங்க வாங்கவே மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 2000 பொருள் ரூ. 1000க்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போய் வாங்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க ரூ. 1000 செலவு பண்ணணும் இல்லையா? ஸோ சப்போஸ் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்னா, அது வீட்ல ஏதாச்சும் ஓரமா இருந்துட்டே இருக்கும். அந்த ரூ. 1000 அவங்களுக்கு நஷ்டம் தான் இல்லையா? ஆனா ஸோ அதனால வந்து அவங்க ஆஃபர், டிஸ்கவுண்ட்ல வந்து வாங்கவே மாட்டாங்களாம். பட் இதுக்கு மாறா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு திங்ஸோட ஒரு லிஸ்ட்டு வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல வச்சுக்கலாம். ஸோ மொபைல்ல நீங்க உங்களுக்கு தேவையான லிஸ்ட்ட வந்து எப்பவுமே எழுதி 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 வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆஃபர் இல்லாட்டி டிஸ்கவுண்ட்ல வந்து நீங்க எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட்லேருந்து ஏதாச்சும் திங்ஸ் இந்த ஆஃபர் இல்லாட்டி டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்னா, நீங்க அத போய் உடனே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவைங்கிறதுனால தான் நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அது ஆஃபர்ல கிடைக்கும்போதும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பட் வந்து தேவையில்லாத ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள வந்து நீங்க டக்குன்னு போய் ஆஃபர்ல கிடைக்குங்கிறதுக்காக போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு லாஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் எப்பவுமே அவங்களுடைய பேங்க் அக்கவுண்டோட பேலன்ஸ டெய்லியுமே பார்த்துட்டே இருப்பாங்களாமா. ஸோ இதுவும் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம். டெய்லியுமே உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு மைண்ட்ல ஒரு இமேஜ் கிடைச்சிரும். ஓகே, இவ்வளோ காசு தான் இருக்கு. நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உருவாகிடும். ஸோ காசு கம்மி ஆக 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 உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகி, ஸோ இவென்ச்சுவலா வந்து நீங்க செலவு பண்ணுறத வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இதனால உங்ககிட்ட காசு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். உங்களுடைய செலவுகள் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இந்த விஷயத்த நீங்க வந்து ஒரு 2 மாசம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் வந்து அவங்களுடைய செலவு பண்ற பேர்ல்ஸ்ல
எப்போவுமே ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து செலவு பண்ணவே கூடாது. இல்லாட்டினா இன்னைக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் செலவு பண்ணணும். ஸோ செலவு பண்ணாதே அப்படிங்கிறது மாதிரி ஏதாச்சும் ரிமைண்டர்ஸ் வந்து அவங்களுடைய பர்ஸில் போட்டு வச்சுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி செலவு பண்ணுறதுக்காக காசு எடுக்கும்போது, ஸோ இந்த ரிமைண்டர் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, ஸோ ஓகே இந்த செலவு அவங்க நான் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு மைண்ட் வந்து போயிடும் இல்லையா? ஸோ இதனால சப்போஸ் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்காக அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால அவங்களுடைய காசு வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இந்த ரிமைண்டர் நீங்களும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் உங்களுடைய பேர்ல்ஸில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்ககிட்டேருந்து வெளியே போகிற காசு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் தடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு இடத்துல அவங்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு செலவாகுது அப்படின்னு கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனா செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துக்கு போறதையே தவிர்த்துருவாங்களாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சினிமா போறோம். ஸோ அங்க கண்டிப்பா செலவாகும். டிக்கெட்ஸுக்கும் செலவாகும். அதுக்கு வெளிய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு நிறைய செலவாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்வைரன்மெண்ட்டுக்கு போகாம, ஸோ ஒரு பார்க் பேசிஸ்லயோ இல்லாட்டினா ஒரு பீச் சைடு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா செலவு பண்ற காசே வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி செலவு பண்ற என்வைரன்மெண்ட்டை வந்து கட் பண்ணுறதுனாலேயே வந்து நிறைய காசு உங்களால் சேமிக்க முடியும். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து காசு நிறையவே செலவாகுது, உங்களால் செலவை கட்டுப்படுத்தவே முடியல, உங்களால் செலவு பண்ணாமலே இருக்க முடியல அப்படின்னா, அந்த மாதிரியான செலவாளிகளுக்கான ஒரு டிப்பு தான் வந்து இது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் காசை சேமிச்சுக்கிட்டும் வரணும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு பாலிசியை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹1000 ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு ₹900 இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ₹100 நீங்கள் அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய சேவிங்ஸ் ஜாரில் போட்டுடணும். இல்லாட்டினா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுறணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் செலவும் பண்ணுறீங்க, பட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் சேமிக்கவும் செய்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி 2மே நடக்கும். ஸோ இப்போது நீங்கள் இதை சேமிக்கவே இல்லை, சேமிக்கிற காசே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடலை அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 0 பேலன்ஸ் ஆகுறது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. லாஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட செலவு பண்ணுறதுக்கும் காசு இருக்காது, சேமிக்கிறதுக்கும் காசு இருக்காது இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுக்கும் நீங்கள் ஒவ்வொரு சேமிப்பை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செலவு அக்கௌண்ட்டில் வந்து 0 ஆகும்போது உங்களுடைய சேமிப்பு அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் காசு சேர்ந்துருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. அதை சேர்த்து நீங்கள் ஒரு எஃப்டி மாதிரியோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து ஏதாச்சும் 1, 2 விஷயத்தையாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 2, 3 மாதத்துலேயே உங்களோட சேமிப்பு வந்து கூடிக்கிட்டே வர்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஜாப்பனீஸ் வந்து அவங்களுடைய சேமிப்பை வந்து அதிகரித்து அவங்க ஒரு நல்ல ஒரு நேஷனாக, அதாவது நல்ல ஒரு சேவிங்ஸ் இருக்கிற ஒரு நேஷனாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நாமளும் வந்து இதே மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சாலே வந்து கண்டிப்பாக நம்மளாலேயும் வந்து நிறையவே சேமிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக போட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நிறைய மணி சேவிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.